ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரொத்தலாமியன் அந்த போம்காக குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் 2 பார்ட்டில் போட்டிருக்கேன். பார்ட் 1ல் 5 ஸ்டான்ஸாஸும் பார்ட் 2ல் 5 ஸ்டான்ஸாஸும் போட்டிருக்கேன். ஸோ அது இது வரைக்கும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த அக்கேஷன் ஆஃப் த போம் பிரொத்தலாமியன்? மேரேஜ் ஆஃப் 2 நோபல் லேடிஸ். அந்த நோபல் லேடிஸோட பேர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சைட் பை சைடு அந்த 2 நோபல் லேடிஸ் அப்படின்னு வரும்போது அந்த பேரையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கேட்டால் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம மெமரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இட் இஸ் எலிசபெத் அண்ட் கேத்ரின். Which river flows in the poem? It is River Thames. What do the swans symbolize in the poem? Purity and elegance. And the swans யாரை denote பண்ணுது அப்படின்னா the 2 ladies. Who is the poet of பிரொத்தலாமியன்? It is Edmund Spenser. இது எந்த இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. What is the structure of பிரொத்தலாமியன்? It is a wedding song. ஆக்சுவலாக இது வெட்டிங் சாங்ன்றதை விட வெட்டிங்காக எழுந்தது தான். பட் இது முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, ஒரு என்கேஜ்மெண்ட் பெட்ரோத்தல் அந்த சமயத்துக்காக எழுதின சாங். சீக்கிரமாகவே வெட்டிங் வரப்போகுது அப்படின்றதுக்காக எழுதின ஒரு சாங்காக இருக்கும். அண்ட் இந்த பிரொத்தலாமியன் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யார் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. Which natural setting is central to the poem? A riverside garden. ஸோ இதனால தான் அவர் பாஸ்டோரல் செட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் பாஸ்டோரல் செட்டிங் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. What does the poet contrast with the joy of marriage? His personal disappointment. எதனாலலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயும் சொல்லியிருப்பாரு. அண்ட் லாஸ்ட் 8th and 9th ஸ்டான்ஸாலேயும் சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்ன அப்படின்றதும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which mythological figures are mentioned in the poem? It is Jove and Venus. Jove and Venus ரெண்டுமே பார்த்தீங்கன்னா god of love தான். இதில் ஜோவுக்கு இன்னொரு பேர் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோவோட ஒய்ஃப் பேர் என்ன? அவங்க யாருக்காக ஸ்வானாக மாறினாங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. What literary device is used when the river is given human traits? ஸோ ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு நான் லிவிங் திங்க்கும் ஹியூமன் ட்ரைட்ஸ் கொடுக்குறோன்னா இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். What mood is dominant at the beginning of the poem? Peaceful but sad. ஸோ இந்த பிகினிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு half of the ஸ்டான்ஸாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் அவரோட அந்த சோகத்துக்காக தான் அவர் வாக்கிங் போகிறதா சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இட் இஸ் பீஸ்ஃபுல் பட் sad. The swans in the poem glide along which river? River Thames or River Lee அப்படின்றது கூட சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிவர் தேம்ஸோட ஒரு பிரான்ச் தான் ரிவர் லீ. What does பிரொத்தலாமியன் literally mean? It is bridal song or a nuptial song அப்படின்ற மாதிரி கூட சொல்லாங்க. NUPTIAL அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். Which poetic tradition does Spenser follow in this poem? It is pastoral. Which quality does Spenser attribute to the maidens? Innocence. In பிரொத்தலாமியன், the poet tells us that nymphs are happily making the bridal crowns for Catherine and Elizabeth. எலிசபெத் சாமர்செட். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் சாமர்செட். Which poetic technique is prominent in பிரொத்தலாமியன்? Rhymed couplet. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டான்ஸா ஒரு ரைம்டு கப்லெட் மாதிரி கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ இட் மினிமல் சேஞ்சஸ் இருக்குது. ஒரு ரைம்டு கப்லெட் ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கும். இட் இஸ் அ ரிஃப்ரைன். What classical allusions that Spenser used? He used Jove and Venus and Greek mythological characters and places எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதி நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்றதெல்லாம். How is the river Thames personified? As a holy place. What tone contrasts the beauty of nature? Poet's grief. Who does the poet wish would soothe his sorrows? A muse or nymph. How are the noble women described? As elegant and virtuous. How is harmony depicted in the poem between love and nature? Which emotion is not expressed in the poem? Hatred. What does Spenser seek from the poem's reception? Recognition. T.S. Eliot quotes the line from பிரொத்தலாமியன்,
Sweet Thames, run softly till I end my song. In which poem? The Wasteland. The Wastelandல வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட் வந்து நிறைய போம்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அவர் வந்து ஒரு போமாக க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் இதனுடைய மீனிங் இல்லாமல் அவரோட போம்க்கு வர மீனிங் மாதிரியே கொண்டு வந்திருப்பாரு. ஈவன் சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்லேருந்து கூட எடுத்துருந்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய போம்ஸ்லேருந்து எடுத்துருந்துருப்பாரு. ஸோ நம்மளுக்கு வந்து வேஸ்ட்லேண்டுமே இருக்குது இல்லைங்களா? ஸோ மெயினாக வந்து வேஸ்ட்லேண்டில் வந்து இந்த மாதிரி எந்தெந்த போம்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்றது தான் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. யூஜிசி நெட்லேயே ஆகட்டும், நம்ம பிஜிடிஆர்பிலே ஆகட்டும். ஸோ இந்த வேஸ்ட்லேண்டை படிக்கிறப்ப அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. The sweet breathing Zephyrus did softly play. In this Zephyrus, sometimes it's shortened in English to Zephyr, is the Greek god of west wind. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வீடியோ என்ன, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.